இன்னொன்னு என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, கவர்னர் சொல்லி வர்றவங்க யாரு? மிக மிக கண்ணியமானவர்கள். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தின் எழுத்து மட்டுமல்ல, அதன் பின் இருக்கும் உள்ளடக்கம். நாட் ஓன்லி த லெட்டர் பட் த ஸ்பிரிட் ஆல்சோ. ரெண்டையுமே பாதுகாக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. கண்டார்களா அவர்கள்? திரு ஆர் என் ரவியை போல் ஒரு வருவார் என்று கற்பனை கூட பண்ணியதில்லைங்கிறதுல இன்னைக்கு உள்ள பிரச்சனை. அதுக்குதான் தொலைநோக்கு பார்வை வேணும். ஆமா, ரொம்ப தொலைநோக்கு பார்வை வேணும். அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்டு இது பண்றதை தவிர, தலையிடுறத தவிர வேற வழி இல்லைங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் கவர்னர் வேந்தருக்கு வந்துங்க, பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், கவர்னருக்குன்னு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில். இந்த பல்கலைக்கழக வேந்தர்ங்கிறது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த பொறுப்பு கிடையாது. இது முதல்ல எல்லாருக்கும் நல்லா தெரியணும். அந்தந்த மாநில அரசுகள் சொன்னாங்க, பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரா நம்முடைய ஆளுநரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா மாநிலங்களையும் அப்படி சொன்னாங்க. இப்ப எல்லா மாநிலங்களையும் பிரச்சனை வந்துருச்சே. மகாராஷ்டிரால பிரச்சனை, இதுல பெங்கால்ல பிரச்சனை, இங்கேயும் பிரச்சனை. இப்ப என்னாச்சு? இந்த கவர்னர் என்ன பண்ணாரு? துணைவேந்தர்கள்லாம் கூப்பிட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஹி ஹஸ் நோ அத்தாரிட்டி டு சே இட். அவருக்கு அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. தன் அதிகார வரம்பை மீறி பல சமயங்களில் செயல்பட்டு கொண்டே இருந்தார் ஆளுநர். வேந்தர்ங்கிற முறையில் நான் பண்ணுவேன், நான் அப்பாயிண்ட் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து, ஏன்னா இணைவேந்தர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? உயர்கல்வித்துறை அமைச்சர் இணைவேந்தர். இந்த பல்கலைக்கழகத்துல 3 பேர் இருக்காங்க. துணைவேந்தர் இருக்காரு, இணைவேந்தர் இருக்காரு, வேந்தர் இருக்காரு. துணைவேந்தர் சிண்டிகேட் இதோட ஒத்துழைப்போட, ரிஜிஸ்ட்ராருடைய ஒத்துழைப்போட பல்கலைக்கழக தினசரி நடவடிக்கைகள் அத்தனையும் செய்ய வேண்டியது துணைவேந்தர், இன்க்ளூடிங் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ், எல்லாம் அவர் தான் பண்ணணும். கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே அவர் தான் பண்ணணும். அப்போ ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறது எப்படி நியமிக்கணும்னு சொல்லி ரொம்ப தெளிவா இருந்தது. துணைவேந்தர் நியமிப்பதற்காக 3 பெயர்கள் மாநில அரசினால் இணைவேந்தரால் அனுப்பப்படும். அதுல ஒருத்தரை ஆளுநர் நியமிப்பார், செலக்ட் பண்ணுவாரு. அவருடைய கையெழுத்தின் கீழ் அண்டர் ஹிஸ் சீல் அண்ட் சிக்னேச்சர் ஆணையிடப்படும் அப்படின்னு இருந்ததை மாத்தி இவர் நேரடியா இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சார். இதெல்லாம் வரம்பு மீறிய செயல்கள்.